வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். அதில வந்து நிஃப்டியோட டெய்லி லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்டுருக்கேன். முடிஞ்சா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. புதுசா இருந்தீங்கன்னா வந்து இந்த அப்டேட்டட் வீடியோஸ ஃபர்ஸ்ட் பார்க்காம, அதுக்கு பதிலா வந்து இந்த பிளேலிஸ்ட்ல ஃபார் பிகினர்ஸ்ன்னு குடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதை பாருங்க. இது பாத்துட்டீங்கன்னா, ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு அப்டேட் வீடியோவும் உங்களுக்கு வரும். சரிங்களா? அதனால வந்து ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்த பின்னாடி பயிற்சி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்மளுடைய கான்செப்ட் முழுமையா புரியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் அதையும் இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதுலயே வந்து நம்மளுடைய கான்செப்ட் இருக்கும். அதுக்கு பின்னாடி அப்டேட் வீடியோஸை ஒவ்வொன்றா பார்த்துக்குங்க. ரைட், வாங்க சேனலுக்குள்ள போலாம். கோல்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி வந்து டாலரில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்தது. அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. பெருசாக மேலேயும் போகலை. ஒரு கன்சல்டேஷன் இருக்கான். நேற்று மார்னிங்லேருந்து இது வரைக்கும் கன்சல்டேஷன் தான் ரன் ஆகிட்டு இருக்கான். பெருசாக மேலே போனால் பார்த்தீங்கன்னா இங்கே மேலேருந்து கீழே வரும்போது இங்கே மேலே போயிட்டு கீழே வந்திருக்கான் பார்த்தீங்களா? இது ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சுருந்தா இது ட்ரெண்ட் கரெக்டாக மூவ் ஆகும். இப்போ வந்து அட் பர்சன்ட் வந்து கரண்ட் மார்க்கெட்டில் செல் ட்ரெண்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கான் 1 ஹவரில். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டாக காட்டும். ஓவரால் மார்க்கெட் பை ட்ரெண்டாக தான் இருக்கும். ஆனால் கரண்ட் மார்க்கெட் செல் ட்ரெண்டு. இதையே கட் பண்ணால் தான் பை ட்ரெண்டுக்கு மாறுவான். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், வந்து ஒரு ஸ்டெப் வச்சு அந்த ஸ்டெப் உடச்சிட்டு மேலே போயிட்டு இருக்கான். பை ட்ரெண்டுக்கு மாறணும்னா கரெக்டாக இதையும் பிரேக் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக போக ஆரம்பிச்சிருவான். இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். இதை கட் பண்ணால் பர்ஃபெக்டாக போவான். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம். இப்படி வந்து போனோன்னா இதை கட் பண்ணால் பை ட்ரெண்டுக்கு போவான்னு. அந்த மாதிரி தான் வந்து இதையே கட் பண்ணணும். ஆனால் இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டை வந்து பை ட்ரெண்ட் மூமெண்ட் கொடுத்துட்ருக்கான். எப்படி கொடுத்துட்ருக்கான்? வந்து கீழே வந்து மேலே போய் கீழே போய் இப்படி போயிட்டுருக்கான். இந்த மாதிரி இந்த சைடில் ஐயை உடச்சி இதை உடச்சிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் ப்ராப்பர் பை ட்ரெண்ட்னா இதை பிரேக் பண்ணால் கரெக்டாக ட்ரெண்டுக்கு போயிடுவான். இதே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா கொடுத்துட்டு தான் இருக்கிறான் பாருங்க. வந்துட்டு இருக்கான். இது ஒரு ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் நம்ம போட்டு வச்சுருக்கோம். இப்போ அந்த சப்போர்ட்டுக்கு மேலே போன முன்னாடி இந்த சப்போர்ட்டை தொடாமல் போயிருக்கான். ஆனால் இந்த சப்போர்ட்டு கீழே வந்துட்டு மேலே போன பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கவனிச்சு பாருங்க, ஒரு ட்ரெண்டு கீழே கொடுத்துட்டு அடுத்த கேனல் மேலே போகும்போது சப்போர்ட்டுக்குள்ளே போயிட்டான். இது சப்போர்ட்டுக்குள்ளேயே க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு போன பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதையவே இந்த ஏரியாவே சப்போர்ட்டாக பிக் பண்ணிட்டு இருக்கான். பிக் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கான். இது 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பாருங்க, நான் சொன்ன ஏரியா இதுதான். இந்த ஏரியா பிரேக் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டுக்கு மாறிட்டான். இப்போ 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு பை ட்ரெண்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கான். எப்படி பை ட்ரெண்டில் ரன் ஆகுறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, வந்து போயிட்டு இருக்கிற இடத்துல இந்த இடத்துல அவன் பிரேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். மேலே ஸ்டெப் வச்சு அழகாக ஸ்டெப்பில் ஏறி போயிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, இங்கேருந்து கீழே வந்தவன் இது பாடி க்ளோஸ் பண்ணி மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கான். ரைட்டுங்களா? அப்போ கீழே வந்தவன் இந்த லோவை உடைக்கக்கூடாது. கரெக்டாக அந்த லோவிலேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி மாதிரி போயிட்டுருக்கான். போனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது இதை பிரேக் பண்ணோன்னா அடுத்தது இந்த லெவலுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 ஹவரை பொறுத்தளவுக்கு 50 மினிட்ஸில் இந்த தான் ஆப்பர்ச்சுனிட்டி தான். கிடைக்கிறப்ப எடுத்து பழகுங்க. எனி டைம் மூவ் பண்ணாதீங்க. பாருங்க, இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிக் பண்ணி பழகுங்க. ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்காட்டி பரவாயில்ல. நம்ம பைசா சேஃப்னு நினச்சிக்கலாம். கிடைச்சுன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பிடிச்சி எடுத்துகிட்டு வெளியே வந்து பழகுங்க. எடுத்துருந்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் 50 பாயிண்ட் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி என்ட்ரி மட்டும் ப்ராப்பராக எடுத்து பழகிக்கங்க. கரெக்டாக மேட்ச் ஆகும். அப்போ இந்தியன் எம்சிஎக்ஸ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா சேம். இது எப்படி ரன் ஆகும் இதே மாதிரி தான் வந்து இந்தியன் எம்சிஎக்ஸ் ரேட்டு ரன் ஆகும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து எடுத்து பழகிக்கங்க. கரெக்டான என்ட்ரி பாருங்க. இதை தாண்டி எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் ப்ராப்பராக நம்மளால் இது எடுக்க முடியுங்க. இது பாருங்கள் எம்சிஎக்ஸ் ரேட்டு.
M6 ரேட்டும் பாருங்க, அது ஒரு ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்துட்டு நிற்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திக்கிறான். இங்கே எடுத்துட்டு அப்படி மேலே போய் இங்கே நின்றுருக்கான். பார்ப்போம் இன்னைக்கு எப்படி ஆகிறான்னு பார்ப்போம். நம்ம வந்து இது இப்போ இந்தியன் M6 பார்க்கணும்னா நம்மளுடைய டாலர் ரேட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் கரெக்டாக பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதில் என்ன சொல்லுதோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் எடுங்க. இந்த டாலர்லேயே கூட பண்ண முடியும். அது எப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். டாலரில் அதாவது M6 சாரி யூரோ XAUSD டாலரில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் பிளாட்ஃபார்ம் இருக்குது. நான் அதுக்கு பின்னாடி சொல்கிறேன். நான் உங்களுக்கு இது ஃபாலோ பண்ணி பழகும் முதல்ல. ஓகே, பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ண ஈஸியாக உங்களுக்கு செட் ஆகும். ஓகே, அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாங்க.